அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு நாள் மழை பெய்ததன் காரணமாக பேரிச்ச மட்டையால் வேயப்பட்டிருந்த பள்ளிவாசலின் கூரை ஒழுக ஆரம்பித்தது. தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டதும் அங்கு வந்து தொழுகை நடத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரும் மண்ணும் கலந்த இடத்தில் சுஜூது செய்ததையும் அதனால் அவர்களுடைய நெற்றியில் மண் படிந்திருந்ததையும் நான் பார்த்தேன் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 669. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்றைய பள்ளிவாசல்கள் எப்படி இருந்தன, இன்றைய பள்ளிவாசல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நினைத்து பார்க்க முடியாத வசதிகளையெல்லாம் அல்லாஹ் நமக்கு பள்ளிவாசல்களில் செய்து கொடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தியும் ஒருவர் இமாம் ஜமாத்துடன் தொழுகைக்காக வருவதில்லை என்றால் இது குறித்து மறுமையில் அல்லாஹுவிடம் என்ன பதில் சொல்வார் என்பதையும் யோசித்து அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஆண்கள் ஐவேளை தொழுகையையும் இமாம் ஜமாத்துடன் பள்ளிவாசலில் வந்து நிறைவேற்றுவதற்கு தம்மால் இயன்ற முழுமையான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.